Hi students, welcome to 7th Standard English. Today we are going to learn about the topic third term unit 2 prose, the story of self-sacrifice and bravery, section 3, Nirja Panet, awards, achievements and legacy, page number 109. Her loyalties to the passengers of the aircraft in distress will forever be a lasting tribute to the finest qualities of the human spirit. Asoka Chatra citation. மீன்ஸ் ஆபத்தான சூழ்நிலையில் இருந்த விமான பயணிகளிடம் நீர்ஜா காட்டிய விசுவாசம் மனித உணர்வில் சிறந்த பண்புகளுக்கு நீடித்து நிற்கும் புகழ் மாலை. Nirja's act of bravery was acknowledged and rewarded by the Indian, Pakistan and American governments. She was awarded the Asoka Chakra, India's highest honors for bravery in peacetime, and she becomes the youngest civilian to receive it. A postage stamp was also issued in her honor in 2004. அவளோட துணிச்சல் மிக்க செயல் இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா போன்ற அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அவளுக்கு பரிசு பொருட்கள் எல்லாம் வழங்கப்பட்டது. அந்த அமைதியான வீரதீர செயலுக்காக வழங்கப்படும் இந்தியாவில் உள்ள உயரிய விருதான அசோக சக்கர விருதம் அவளுக்கு வழங்கப்பட்டது. அதை பெற்றுக்கொள்ளும் ஆனால் மிக இளமையான பொது மனிதர்னா நீர்ஜா தான். 2004 2004 அவளுக்கு அந்த இது பெருமை சேர்க்கும் வகையில் அவளோட உருவம் பதித்த தபால் தலை வெளியிடப்பட்டது. In 2005, her brothers went to Washington DC to receive the Justice for Crimes Awards awarded posthumously to her as part of the annual Crime Right Week. She also received the Damkagi Insaniyat Award. 2005 அவளோட சகோதரன், அவளோட அண்ணன் இந்த வாஷிங்டன் டிசி அந்த கொலம்பியாவில் போய் என்ன செய்தான், ஆனுவல் கிரைம் ரைட்ஸ் வீக்ஸ் பகுதியான அப்படின்ட்டுனா இறந்த பின்பு வழங்கப்படும் அந்த இது கிரைம்ஸ் அவார்டு, ஜஸ்டிஸ் ஃபார் கிரைம்ஸ் அவார்டு, அந்த அவார்டை பெற்றுக்கொண்டார். அது தாம்கா இன்சனியாட்ஸ் அவார்டு என்ற இனி ஒரு விருதும் கூட அவளுக்கு சேர்த்து வழங்கப்பட்டது. Her parents set up the Nirja Panet Pan AM Trust with insurance money and fund from Pan AM for using the brand Pan AM in the title. அவங்க நீர்ஜாவோட பெற்றோர் என்ன செய்தாங்கன்னா, பேன் ஏஎம்லேருந்து அவளுக்கு கிடைச்ச ரூபாயம், அடுத்து இன்சூரன்ஸு கம்பெனிலேருந்து கிடைச்ச ரூபாயம் சேர்த்து அவளுக்காக ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குனாங்க. The trust presents 2 awards every year, one to honor a flight crew members worldwide who act beyond the call of duty and another to an Indian women who overcomes social injustice and help other women in similar social distress. The awards includes a sum of INR 1,50,000, a trophy and a citation. அந்த அறக்கட்டளை அந்த ட்ரஸ்ட் ஆண்டுதோறும் 2 பரிசுகளை வழங்கும். அதில் ஒன்று உலகம் முழுவதும் உள்ள விமான பணியாளர்கள் யாருக்காவது நிர்ணயிக்கப்பட்ட கடமையை தாண்டி அது சிறப்பாக செயல் புரிஞ்சால் அவர்களுக்காக வழங்கக்கூடிய பரிசு ஒன்று. மற்றொன்று சமுதாய கொடுமைக்கு எதிராக போராடி வெற்றி பெற்ற, அதே சமயத்தில் சமுதாய அவலத்தில் சிக்கி பெண்களுக்கு உதவி செய்யும் இந்திய பெண்ணுக்கு, சமுதாய அவலத்தில் சிக்கியிருக்கிய இந்திய பெண்ணுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பொண்ணுக்கும் இந்த பரிசானது 2 பரிசாக வழங்கப்படும். அது 1,50,000 ரூபாய். அது இந்திய மதிப்பில் 1,50,000 ரூபாயும் அந்த வெற்றி கோப்பையுமாக வழங்கப்படும். சைட்டேஷன் மீன்ஸ் மேற்கோள். இது ஒரு மேற்கோளையும் உள்ளடக்கியதாகும். One of the children who this brave flight purser saved during a hijacking incident in 1986 is now a captain of a major airline. இது 1986 நடந்த விமான கடத்தல் நிகழ்ச்சியில் இந்த துணிச்சல் மிக்க பர்சர், அந்த காப்பாற்றப்பட்ட சிறுவர்களில் ஒருவன் இப்போ ஒரு பெரிய விமான நிறுவனத்தில் கேப்டனாக பணிபுரிந்து வருகிறான். Some people say even
after death, and she was among them. Even the streets of Mumbai couldn't forget her. A square in Mumbai's Gadkapur suburb was named after her by the Mumbai Municipal Corporation. மரணத்துக்கு பின்பும் சிலர் பிரகாசித்துட்டு தான் இருப்பாங்க. அவர்களில் ஒருவர் தான் யார்? நீர்ஜா. ஆனால் நீர்ஜாவுக்கு அந்த மும்பையில் உள்ள தெருக்களில் கூட இப்போவும் நீர்ஜாவை யாருமே மறக்கல. அதனால மும்பையில் உள்ள நகராட்சி நிறுவனம் மும்பையில் உள்ள ஒரு புறநகர் பகுதியில் உள்ள ஒரு சதுக்கத்தில் நீர்ஜாவோட பேரை சூட்டியுள்ளது. Nirja was a very sensitive, deeply affectionate and an extremely decent person who believed in sharing with her people all her joys, but not the jolt. She had well-defined principles, and there was little room for compromise in that area. Harris Venat, Nirja's father. நீஜாஸ் ஃபாதர் ஹாரிஸ் பெனாட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீஜா எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆழ்ந்த அன்பு கொண்ட பெண்மணி. ஆனால் நாகரிக மக்கள். அவள் தன்னுடைய இன்பங்களை மட்டும்தான் பிறரிடம் பகிர்ந்து கொள்வாளே தவிர துன்பங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டாள். ஜால்ஸ் துன்பங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டாள். அவள் ஆனால் யாருக்கும் தன்னை விட்டு கொடுக்க மாட்டாள். தனது கஷ்டங்களையும் கஷ்டங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளவும் மாட்டாள். அவள்கிட்ட திட்டமிட்டமான கொள்கைகள் உண்டு. ஆனால் யார்கிட்டையும் தன்னை விட்டு கொடுக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நீஜாஸுக ஃபாதர் சொல்லியிருக்காரு. டாக்டர் கிஷோர் மூர்த்தி, a passenger on the flight, said she was at the entrance of the aircraft when the terrorist boarded. She would have escaped like the pilots did. But she didn't do it. That shows her guts and inner strength. She was truly a great leader. விமானத்தில் பயணம் செய்த கிஷோர் மூர்த்தி இன்னொரு டாக்டர் சொல்லியிருக்காரு, பயங்கரவாதிகள் விமானத்துக்குள்ளால் நுழைந்த போது இந்த நீர்ஜா விமானத்துக்கு நுழைவாயிலில் தான் நின்று கொண்டிருந்தா. ஆனால் அந்த விமானிகளை போல் அவளும் என்ன செய்திருக்கலாம், தப்பி இருக்கலாம். ஆனால் அவள் தப்பல்ல. அது அவளோட நெஞ்சிடத்தையும் மன வலிமையையும் காட்டுகிறது. அதனால அவள் உண்மையிலேயே ஒரு சிறந்த தலைவி அப்படி கூறியிருக்கிறார். Elsa Lewis, another classmate, spoke about how Nirja was always brave. If she had not done anything wrong, she would never hover. When the teachers got angry, she would speak her mind, tell them the truth, she said about Nirja. நீர்ஜாவோட கிளாஸ்மேட்டின் ஒருத்தி எலிசா லீஸ். அவள் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, அவள் ஆசிரியர் தவறில்லாத நேரத்தில் தண்டிக்கும் போதும் அவள் பயப்படுவதில்லை. அதை உண்மையை எப்போவுமே ஆசிரியரிடம் எடுத்து கூறுவா அப்படின்னு சொல்லியிருக்கா. Brinda Kirloskar, Nija's classmate from Mumbai Scottish, told the Indian Express she was the loyal friend. Even if we had a disagreements, she would always be the first one to reach out. பிருந்தா கிர்லோஸ்கர் நீர்ஜாவோட கிளாஸ்மேட்டு பம்பாய் ஸ்காட்டிஷ் காலேஜில் படித்தவங்க. அவங்க சொல்கிறாங்க, நீர்ஜா நல்ல பொண்ணு, ஆனால் நாங்கள் கோவப்பட்டு மாறி மாறி தகராறில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேசுகிறது அவளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ரக்ஷனா ஈஷா, நீர்ஜாஸ் ரூம்மேட் டியூரிங் த பேன் ஏஎம் ட்ரைனிங்கில் இருந்த நீர்ஜாவோட ரூம்மேட்டு என்ன சொல்லன்னா, this was not a job means for dumb blunders. We worked hard. இது ஒன்றும் வெளுத்துப்போன தலைமுடி கொண்ட வாய்ப்பேசாத பெண்களுக்கான வேலை அல்ல, நாங்கள் மிகவும் கடுமையான உழைத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. Study portion, discuss and answer. What comes up? What others say? Think and answer.
Filling the blanks. Thank you, students.